Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin nabiyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எமது வாராந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5வது துணை தலைப்பாகிய பாபு தர்கீபி ஃபி மக்காரிமில் அஹ்லாக், நட்பண்புகளை ஆர்வமூட்டல் எனும் பாடத்தின் கீழ் வரக்கூடிய 19வது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். عن ابن مسعود رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اللهم كما حسنت خلقي فحسن خلقي رواه أحمد وصححه ابن حبان. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, யா அல்லாஹ், நீ என்னுடைய படைப்பின் தோற்றத்தை அழகுபடுத்தியதை போன்று ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, என்னுடைய பண்பை, என்னுடைய பண்பாடுகளை அழகுபடுத்துவாயாக. இது ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹான ஹதீஸ் எனவும் கூறியிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழரை பொறுத்தவரைக்கும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய முழு பெயர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இப்னு காஃபில் அல் ஹுதலி அல் மக்கி அல் முஹாஜிரி. அவருடைய புனை பெயர் அபு அப்துர் ரஹ்மான். இந்த சஹாபி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர். நபி அவர்களோடு 2 ஹிஜ்ரத்துக்களையும் மேற்கொண்டவர். அதாவது தாயிஃபுக்கான ஹிஜ்ரத், அதே போன்று இரண்டாவதாக ஹபசாவுக்கான ஹிஜ்ரத், இரண்டாவதாக மதீனாவுக்கான ஹிஜ்ரத், 2 ஹிஜ்ரத்துக்களையும் மேற்கொண்டவர். நபி அவர்களோடு பத்ர் போர்க்களத்திலும் ஏனைய எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டவர். நபி அவர்களோடு ஒன்றாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்த சஹாபாக்களில் இவரும் ஒருவர். நபி அவர்களை தொட்டும் அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் எங்களுக்கு தெரியும், ஒரு முஹாஜிரையும் ஒரு அன்சாரியையும் இணைத்து சகோதரர்களாக நபி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்படி இவரோடு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களை நபி அவர்கள் சகோதரர்களாக அறிமுகப்படுத்தினார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் என்பதை எப்படி சொன்னார்கள் என்றால், 6 பேரில் 6வது மனிதராக என்னை நான் காண்கின்றேன். எங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எவரையும் எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் 6வது மனிதர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6வது சஹாபியாக இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று குர்ஆனை பற்றி மிக கூடுதலான அறிவு காணப்பட்ட ஒரு சஹாபியாக இவர்கள் திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா உன்சிலத் சூரத்துன் மின் கிதாபில்லாஹி இல்லா வ அன அஅலமு ஐன நஸலத், அல் குர்ஆனில் இறங்கிய எந்த சூராவாக இருந்தாலும் அந்த சூரா எங்கு இறங்கியது என்று எனக்கு தெரியும். எந்த சூராவாக இருந்தாலும் அந்த சூரா எங்கே இறங்கியது என்று எனக்கு தெரியும். அதே போன்று எந்த வசனமாக இருந்தாலும் என்ன விடயத்தில் அந்த வசனம் இறங்கியது என்பதும் எனக்கு தெரியும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலவ் அஅலமு அஹதன் அஅலமு மின்னி பி கிதாபில்லாஹி தபுலுகுல் இப்லு லஅதைதுஹு, என்னை விட அல் குர்ஆனை பற்றி அறிந்த ஒருவர் இருப்பதாக எனக்கு தெரிய வந்து ஒட்டகச் சவாரி செய்து அவரை அடைய முடியுமாக இருந்தால் நான் போவேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனை பற்றி நாலேஜை அதிகரித்துக் கொள்வதில், குர்ஆனை பற்றிய அறிவை அதிகரித்துக் கொள்வதில் ஆர்வம் கண்ட ஒரு சஹாபியாக இவர்களை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், நான் நபி அவர்களுடைய வாயிலிருந்து
70க்கு மேற்பட்ட சூறாக்களை நேரடியாக எடுத்திருக்கின்றேன். ஏனைய சஹாபாக்கள் மூலம் அல்ல. 70க்கு மேற்பட்ட சூறாக்களை அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலிருந்து நான் நேரடியாக எடுத்திருக்கின்றேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும், அதாவது அவர் சொல்லுகின்றார், சஹாபாக்களுக்கும் தெரியும் அல் குர்ஆனை பற்றி மிக கூடுதலாக தெரிந்தவர் நான் தான் என்று சஹாபாக்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவர்களை விட சிறந்தவர் அல்ல. எவ்வளவு பணிவு என்பதை பாருங்கள். அறிவு இருந்தாலும் அவர்களில் மிகச் சிறந்தவராக நான் இல்லை. என்றாலும் எல்லோரை விடவும் அதிகமாக எனக்குத்தான் அல் குர்ஆனை பற்றி தெரியும் என்ற விடயம் சஹாபாக்களும் அதை அறிந்து வைத்திருந்தார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் ஃபுகஹாஉ ஸஹாபா, சஹாபாக்களில் சட்டக்கலை அறிஞர்களில் ஒருவராக, அதே போன்று வமின் குர்ராஹிம், சஹாபாக்களில் காரிகளில் ஒருவராக இவர்கள் காணப்பட்டார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பா, 4 பேரிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுங்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள் மின் இப்னி உம்மி அப்த், அப்துல்லா இப்னு மஸ்ஊதிடமிருந்து எடுங்கள். 4 பேரில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை தான். இந்த 4 பேரிடமிருந்தும் அல் குர்ஆனை எடுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று இவர்கள் அதாவது மரண தருவாயிலே இருக்கின்றார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா அவரை நோய் விசாரிக்க செல்கின்றார்கள். சென்ற பொழுது அவரை பார்த்து கேட்கின்றார்கள், மிம்ம தஷ்தகி, நீங்கள் என்ன முறையிடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, கால துனூபி, என்னுடைய பாவங்களை நான் முறையிடுகின்றேன் என்று சொன்னார்கள். கால ஃபமா தஷ்தஹி, உங்களுக்கு இப்பொழுது என்ன ஆசை என்று கேட்ட பொழுது, கால ரஹ்மத் ரப்பி, என்னுடைய ரப்புடைய ரஹ்மத்தை நான் ஆசை வைக்கின்றேன், எனக்கு அதுதான் இப்பொழுது தேவை என்று சொன்னார்கள். கால அலா ஆமுருலக பிதபீப், ஒரு வைத்தியரை அழைத்து வருமாறு நான் கட்டளையிடட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், அத்தபீபு அம்ரவரி, வைத்தியர் தான் எனக்கு நோயை ஏற்படுத்தினார், வேண்டாம் என்று சொன்னார்கள். அதே போன்று கேட்டார்கள், அலா ஆமுருலக பிஅதா, பைத்துல் மாலில் இருந்து ஒரு தொகையை உங்களுக்கு நான் கட்டளையிடட்டுமா என்று கேட்ட பொழுது, கால லா ஹாஜத லி ஃபீ தாலிக், அதில் எனக்கு எந்த தேவையும் இல்லை, அந்த பணத்தில் எனக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொன்னார்கள். மரண தருவாயிலே சொல்லக்கூடிய செய்தி. இந்த சஹாபி 848 ஹதீஸ்களை அறிவித்துவிட்டு மதீனாவிலே ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு மரணித்து பக்கீயிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த சஹாபி தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை இமாம் அல் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசனான ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள். ஹசன் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ். சஹியான் ஹதீஸை போன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் தான் ஹசனான ஹதீஸ் என்பதும். அதே போன்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் லைஃபானது, பலவீனமானது என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த ஹதீஸிற்கு சான்று பகரக்கூடிய விதத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. அது சஹியான் ஹதீஸாக இருக்கின்றது. எனவே அந்த ஹதீஸுடைய துணையோடு இந்த ஹதீஸும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாக மாறுகின்றது. அதே போன்று இந்த ஹதீஸ் சஹீஹானது என்றும், நபி அவர்கள் கண்ணாடிக்கு முன்னால் நின்றால் இந்த துஆவை ஓதுவார்கள் என்று இடம்பெறக்கூடிய ஹதீஸ் லைஃபானது என்றும் அஷேக் முக்பில் அல் வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்களும், அதே போன்று 21ஆம் நூற்றாண்டின் ஹதீஸ்கலை அறிஞர் முஹம்மது நாசருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று கண்ணாடிக்கு முன்னால் நபி அவர்கள் நின்றால் இந்த துஆவை ஓதுவார்கள் என்ற ஹதீஸ் லைஃபானது என்ற கருத்தை சமகால ஹதீஸ்கலை அறிஞர்களில் ஒருவரான அஷேக் அப்துல் காதிர் அல் அர்னாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். எனவே கண்ணாடிக்கு முன்னால் நபி அவர்கள் நின்றால் இந்த துஆவை ஓதுவார்கள் என்பதுதான் இன்றைக்கு சமூகத்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கருத்து. அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி, யா அல்லாஹ், என்னுடைய படைப்பின் தோற்றத்தை நீ அலங்கரித்ததை போன்று, அழகுபடுத்தியதை போன்று என்னுடைய குணத்தை நீ அழகுபடுத்துவாயாக என்ற துஆவை பரவலாக இன்றைக்கு சமூகத்திலே கண்ணாடியை பார்க்கும் பொழுது ஓதுவார்கள். ஆனால் கண்ணாடியை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் ஓதினார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் ஆகும், பலவீனமான ஹதீஸ் ஆகும். பாருங்கள், பல ரிவாயத்துக்கள் அந்த ஹதீஸுக்கு வந்திருந்தாலும் கூட அனைத்துமே பலவீனமான ஹதீஸ் ஆகும். அதிலே ஒன்றுதான் இமாம் இப்னு சுன்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய அமலுல் யோமி வல்லைலா என்ற கிதாபிலே நபி அவர்கள் கண்ணாடிக்கு முன்னால் நின்றால் இந்த துஆவை ஓதுவார்கள் என்ற ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல் ஹுசைன் இப்னு அபி சர்ரி என்ற
ஒரு அறிவிப்பாளர் வழியாக, அல் ஹுசைன் இப்னு அபி ஸர்ரி என்ற அறிவிப்பாளர் வழியாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும். ஏனென்றால் அல் ஹுசைன் இப்னு அபி ஸர்ரியை பொறுத்தவரைக்கும் அல் கத்தாப், பொய்யன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர். அதே போன்று இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெற்றுள்ள மற்றொரு அறிவிப்பாளர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் என்பவர். இவர் ஹதீஸ் துறையிலே மத்ரூக், கைவிடப்பட்டவர், ஹதீஸ் துறையிலே கைவிடப்பட்டவர் என இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த ரிவாயத்தும் பலவீனமானதாகும். அதே போன்று இமாம் அபு யஅலா ரஹ்மஹுல்லா அவர்கள் இப்னு சுன்னி ரஹ்மஹுல்லா வாயிலாக அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பின் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெற்றுள்ள யஹ்யா இப்னுல் அலா, யஹ்யா இப்னுல் அலா என்ற ஒருவர் அந்த அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறுகின்றார். அவர் ஹதீஸ்களை புனைந்துரைக்கக்கூடியவர், இட்டுக்கட்டக்கூடியவர், ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடிய ஒரு பொய்யன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவர். இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் அதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த ரிவாயத்து பலவீனமானதாகும். அதே போன்று அதே அறிவிப்பாளர் தொடரிலே வரக்கூடிய அம்ர் இப்னுல் ஹுசைன் என்ற ஒரு அறிவிப்பாளர், ஹதீஸ்களை அறிஞர்கள் அவரை எப்படி விமர்சிக்கின்றார்கள் என்றால் லாஹிபுல் ஹதீஸ் லைஸ பிஷை, அதாவது அறிவிப்பாளர்களை விமர்சிப்பதற்காக வேண்டி ஹதீஸ்களை அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் லாஹிபுல் ஹதீஸ் லைஸ பிஷை என்ற பயங்கரமான விமர்சனத்தை உணர்த்தக்கூடிய, பலவீனத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வசனங்களை அம்ர் இப்னுல் ஹுசைன் என்ற அந்த அறிவிப்பாளருக்கு ஹதீஸ்களை அறிஞர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று அவர் கைவிடப்பட்டவர் எனவும் பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஹதீஸின் மற்றொரு அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெற்றுள்ள அபான் இப்னு சுஃபியான் என்பவர், அபான் இப்னு சுஃபியான் என்பவர் அவரும் மத்ரூ, கைவிடப்பட்டவர் என இமாம் அத்தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறே இந்த ஹதீஸின் மற்றொரு அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெற்றுள்ள ஹிஷாம் இப்னு ஈசா என்பவர், ஹிஷாம் இப்னு ஈசா என்பவர் அறியப்படாத, அதாவது முன்கருல் ஹதீஸ், முன்கர் என்று சொன்னால் ஹதீஸ் துறையிலே மஅரூஃபான ஹதீஸ், முன்கரான ஹதீஸ் என்று இரண்டு விதமான ஹதீஸ்கள் உண்டு. முன்கரான ஹதீஸ் என்று சொன்னால் ஒரு அறிவிப்பாளர், பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் நம்பகமான ஒரு அறிவிப்பாளருக்கு முரணாக அறிவிப்பது. நம்பகமான ஒரு அறிவிப்பாளருக்கு முரணாக பலவீனமான ஒருவர் அறிவித்தால் அவருடைய ஹதீஸுக்கு முன்கர் என்று சொல்லப்படும். அப்ப நம்பகமானவருடைய ஹதீஸ்க்கு மஅரூஃப் என்று சொல்லப்படும். நம்பகமானவருடைய ஹதீஸ் தான் ஏற்றுக்கொள்ளப்படும், பலவீனமானவருடைய ஹதீஸ் முன்கர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அது நிராகரிக்கப்படும். இது ஹதீஸ் கலையின் தியரி. எனவே இவர் முன்கரான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர் என்று பல இமாம்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு அறிவிப்பாளர் தான் அல் ஹாரிஸ் இப்னு முஸ்லிம். அவர் யார் என்றே அறியப்படாதவர். பொதுவாக அறிவிப்பாளர்கள் யார் என்று அறியப்பட வேண்டும், அவர்கள் நம்பகமானவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. யார் என்று அறியப்படாத ஒருவர் அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடரிலே இடம்பெறுகின்றார். அதே போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக இமாம் அல் மர்வசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய ஸவாயிது ஸுஹுத் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார். அந்த அறிவிப்பாளர் தொடரிலே யார் என்று அறியப்படாத ஒருவர் இடம்பெறுகின்றார். எனவே அந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ் ஆகும். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற மற்றொரு ஹதீஸ் முஸ்னதுல் பஸார் என்ற கிரந்தத்தில் இடம்பெறுகின்றது. அதன் அறிவிப்பாளர் தொடரிலே தாவூத் இப்னுல் மஹ்பர் என்ற ஒருவர் இடம்பெறுகின்றார். அவர் பொய்யன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர். பொய்யன் என்று அதாவது ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடியவர் என்ற சந்தேகம் நிலவக்கூடிய ஒருவராக அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே இப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஹதீஸுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ரிவாயத்துக்களுமே பலவீனமான ரிவாயத்துக்கள். அதாவது நபி அவர்கள் கண்ணாடியை பார்க்கும் பொழுது இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய எல்லா ரிவாயத்துக்களுமே ஆதாரமாக எடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமான ஹதீஸ்களாக, ரிவாயத்துக்களாக இருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நபி அவர்கள் பொதுவாக இந்த துஆ ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ் வலுவான ஹதீஸாக வந்திருக்கின்றது. பொதுவாக நபி அவர்கள் அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, யா அல்லாஹ் என்னுடைய படைப்பின் தோற்றத்தை நீ அழகுபடுத்தியதை போன்று என்னுடைய குணத்தை நீ அழகுபடுத்துவாயாக என்று நபி அவர்கள் பொதுவாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ் நம்பகமான ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் கண்ணாடியை பார்க்கும் பொழுது ஏதாவது விசேடமான துஆக்கள் இருக்கின்றதா என்று பார்த்தால் கிடையாது. கண்ணாடியை பார்க்கும் பொழுது ஓதுவதற்கென்று ஆதாரபூர்வமான எந்த துஆவும் கிடையாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அழகிய குணம்
ஈமானை பூர்ணப்படுத்தும். நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே, இந்த துஆவிலே, அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, யா அல்லாஹ் என்னுடைய படைப்பின் தோற்றத்தை நீ அழகுபடுத்தியதை போன்று என்னுடைய குணத்தை நீ அழகுபடுத்துவாயாக என்று துஆ கேட்டார்கள். அழகிய குணம் ஈமானை பூர்ணப்படுத்தும். அதனால்தான் அதனை கேட்குமாறு நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அழகான குணத்தை கேளுங்கள், குணத்தை அழகுபடுத்துமாறு கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று அந்த விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதனால்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் நற்சான்றிதழ் என்னவென்றால், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர் என்று ஒரு கேரக்டர் சர்டிபிகேட்டை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு அல் குர்ஆனிலே கொடுப்பதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே நபி அவர்கள் அழகான குணத்தை கேட்குமாறு சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள். அந்த விடயத்தில் சஹாபாக்களுக்கு, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று நற்குணத்தை நாம் அல்லாஹ்விடம் அதிகம் கேட்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்தி உள்ளது. ஏனெனில் அதுதான் மறுமையில் ஒரு மூமினுடைய மீசானில் பாரமானதாக இருக்கும். நற்குணம் தான் மீசானிலே கனதியானதாக, அதிக எடையுடையதாக, பாரமானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இவ்வுலகிலும் மறுமையிலும் அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் நற்குணம் தான் இருக்கும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு குணம் அழகானதாக இருந்தால் அது அவனுக்கு உளரீதியான திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி எப்போதும் அவன் திருப்தியுடனும் கோபப்படாமலும் வாழ்வான். எப்பொழுதும் திருப்தியுடனும் கோபப்படாமலும் வாழ வேண்டும் என்றால் அவனுடைய குணம் அழகானதாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அவன் தன்னுடைய குணத்தை அழகுபடுத்துமாறு அதிகமாக துஆ கேட்கவும் வேண்டும். ஒரு மனிதனுக்கு 2 வடிவங்கள் உண்டு. பொதுவாக ஒரு மனிதனுக்கு 2 வடிவங்கள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். அது ஒன்று வெளிப்படையான வடிவம். வெளிப்படையான வடிவம் என்கிற வெளிப்படையான தோற்றம், அது அவனது படைப்பின் தோற்றம். மற்றது மறைமுகமான வடிவம், அது குணரீதியான வடிவம். அது குணரீதியான வடிவம். அதிலே மிக முக்கியமானது ஈமான். ஈமான் அழகாக இருந்தால் பண்பாடுகள் அழகானதாக இருக்கும். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக ஈமானை அழகுபடுத்துமாறு, பண்பாடுகளை அழகுபடுத்துமாறு துஆ கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஈமான் அடிப்படை, அழகான குணங்கள் அதை பின்துயர்ந்தே வரும். அதே போன்று ஒரு மூமின் தனது வெளித்தோற்ற அழகில் கவனம் செலுத்துவதை போல் தனது மறைமுகமான உள அழகிலும் அவன் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப எங்கட வெளித்தோற்றம் அழகா இருக்கும் கவனம் செலுத்துறோம், அதுல கவனம் செலுத்துறோம். அதே மாதிரி எங்களுடைய மறைமுகமான தோற்றம், எங்களுடைய பண்பாடுகள், எமது ஒழுக்கங்கள், எமது ஈமான் அழகாக இருக்க வேண்டும் என்ற விடயத்திலும் ஒரு மூமின் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களே ஒழிய, நபி அவர்களுடைய வெளித்தோற்றமும் அழகாக இருந்தது, அதே போன்று மறைமுகமான தோற்றமும் அழகாக இருந்தது. அழகான பண்பாடுகளோடு தான் இந்த சமூகத்தில் நபி அவர்கள் தாவாவை முன்னெடுத்தார்கள். அதனால்தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நபிகளாருடைய பிரச்சாரத்தால் இஸ்லாத்தின் பால் கவரப்பட்டவர்களை விட நபிகளாருடைய வாழ்க்கையை பார்த்து, நபிகளாருடைய பண்பாடுகளை பார்த்து, நபிகளாருடைய அழகான ஒழுக்கங்களை பார்த்து இந்த மார்க்கத்தின் பால் கவரப்பட்டவர்கள், இந்த மார்க்கத்தில் வந்து நுழைந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே நபிகளாருடைய வெளித்தோற்றமும் அழகாக இருந்தது, அதே போன்று மறைமுகமான தோற்றமும் ஒழுக்கங்களும் அழகாக இருந்தது. அப்படி என்றால் அல்லாஹ்விடத்தில் ஏன் இந்த துஆவை கேட்டார்கள் என்றால், இப்படி துஆ கேட்குமாறு சமூகத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதன் தனது தோற்றம் எப்படி இருந்தாலும் அது அழகானது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனித பார்வைகளில் அசிங்கமாக இருக்கும். மனித பார்வைகளில் ஒரு மனிதனுடைய தோற்றம் அவலட்சணமானதாக இருக்கும், அசிங்கமானதாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. ஆனால் அதுவும் அழகான தோற்றம் என்பதை அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா பொதுவாக அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாங்கள் மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம், மனிதனை அழகான வடிவத்தில் நாங்கள் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய அழகில் நாம் குறை காணக்கூடாது, அல்லாஹ்வுடைய அழகில் நாம் குறை காணக்கூடாது. அதனால்தான் ஒரு கை இல்லாதவன் 2 கையும் இல்லாதவனை பார்க்க வேண்டும், 2 கையும் இல்லாதவன் 2 கை 2 கால்களும் இல்லாதவனை பார்க்க வேண்டும். எப்பொழுதும் எங்களை விட குறைந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்தால்தான்
அல்லாஹ்வுடைய நிஅமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு மனிதனுக்கு ஏற்படும். எனவே எப்பொழுதும் எங்களை விட குறைந்தவர்களைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வாயில் இருந்து வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனை எப்படி படைத்தாலும் அது அழகான தோற்றம், அது அழகான வடிவம் என்பதை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய செயலை கொண்டு நாங்கள் அவரிடத்தில் வசீலா தேட முடியும் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்றது. யா அல்லாஹ், நீ அழகாக என்னை படைத்திருக்கின்றாய், என்னுடைய வெளித்தோற்றத்தை நீ அழகுபடுத்தி இருக்கின்றாய், இது அல்லாஹ்வுடைய செயல். எனவே அதை முன்னிறுத்தி, எனவே என்னுடைய குணத்தை நீ அழகுபடுத்துவாயாக, அல்லாஹ்வுடைய செயலை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் நாம் வசீலா தேட முடியும் என்பதையும் இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. எங்களுக்கு தெரியும், நாம் செய்த சாலிகான அமல்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் வசீலா தேட முடியும். வசீலா இரண்டு வகை. ஒன்று தடுக்கப்பட்ட வசீலா தேடக்கூடிய முறை, இரண்டாவது அதாவது அனுமதிக்கப்பட்ட வழிகாட்டப்பட்ட வசீலா தேடக்கூடிய முறை. நாங்கள் மரணித்தவர்களிடத்திலே போய் வசீலா தேட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் நபிகளாருடைய கபருக்கு முன்னால் போய் வசீலா தேடவில்லை. நபிகளாருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சென்றுதான் அவர்களிடத்தில் சொல்லித்தான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். எனவே மரணித்தவர்களிடத்தில் நாங்கள் வசீலா தேடுவது தடுக்கப்பட்ட வசீலா. அனுமதிக்கப்பட்ட வசீலா என்னவென்றால், நாம் செய்த நல்லமல்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் வசீலா தேட முடியும். எங்களுக்கு தெரியும், ஒரு குகையில் அப்படியே போய் அந்த குகையின் வாயில் மூடப்பட்டு குகைக்குள் மாட்டிக்கொண்ட 3 பேர் அவர்கள் செய்த நல்லமல்களை அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தி துஆ கேட்ட காரணத்தினால் அந்த கல் விலகி குகைக்குள் இருந்து 3 பேர் வெளியே வந்தார்கள். எனவே நல்லமல்களை முன்னிறுத்தி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வசீலா தேட முடியும். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய செயலை நாங்கள் முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் வசீலா தேட முடியும். யா அல்லாஹ், நீ என்னுடைய படைப்பின் தோற்றத்தை அழகுபடுத்தி இருக்கின்றாய், அதே போன்று என்னுடைய குணத்தை நீ அழகுபடுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்க முடியும் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துஆவை நாங்கள் பொதுவாக கேட்கலாம். அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி என்று பொதுவாக நாம் கேட்கலாமே ஒழிய, கண்ணாடியை பார்க்கும் பொழுது இந்த துஆவை கேட்க வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்துமே பலவீனமான ஹதீஸ்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான துஆக்களை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அழகான பண்பாடுகளை கடைபிடிப்பதற்கு வல்லவர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.